நாளைக்கு 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 அவனை கம்பியா பண்றதுக்கு நான் ஒரு மீன் தெரிஞ்சான் தூக்கினா முன்னாள் பிரதேச செயலத்துக்கு அங்கே அனுக்கிறாய். இந்த மகையரை நாங்கள் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஆளுநர் முதலமைச்சர் ஜிஏ ஊடாக அனுப்பியிருக்கிறோம். அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 போலீசாரினால் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக பல்கலைக்கழக பீடங்களின் மாணவர் ஒன்றியங்களின் அறிக்கை 20 அக்டோபர் 2016 அன்று நள்ளிரவில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களான விஜயகுமார் சுலக்ஷன், நடராஜா கஜன் ஆகியோர் போலீசாரால் படுகொலை செய்யப்பட்டமை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வன்மையாக கண்டிக்கிறது. இரு மாணவர்களையும் இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு எம்மலான சகல உதவிகளை வழங்குவோம் என இத்தருணத்தில் உறுதி கூறிக்கொள்கின்றோம். போருக்கு பிந்திய சூழலில் இடம்பெற்றுள்ள இக்கொலைகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இக்கொலைகள் தொடர்பான விசாரணைகள் முழுமையாக நடைபெற்று சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் காலதாமதமின்றி தண்டிக்கப்படுவது நாங்கள் மீள இயல்பு நிலைக்கு திரும்புவதை உறுதிப்படுத்துவதாக இருக்கும். இந்த கொலை சம்பந்தமாக பல்கலைக்கழக சமூகம் என்ற இதில் ஆசிரியர் சங்கம், மாணவர் சங்கம், ஊழியர் சங்கம் அனைத்தும் தங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிற அதே வேளையில் ஆரம்பத்தில் இந்த விசாரணை போலீசார் கொலைகள் விபத்தாக காட்ட முனைந்தனர். இது ஒரு தண்டனை குற்றம் என்று நாங்கள் அனைவரும் கூறுகின்றோம். அடுத்ததாக இவ்விசாரணை பக்கச்சார்பற்றி செயற்படுமோ என்ற கேள்வி எம்மிடம் ஏற்படுகின்றது. எனினும் கௌரவ யாழ்ப்பாண நீதவான் முழுமையான வழிகாட்டலில் இவ்விசாரணைகள் நடைபெறுமாயின் பக்கச்சார்பற்ற விசாரணை சாத்தியமாகலாம் என நாம் கருதுகின்றோம். ஆயினும் விசாரணைகள் பக்கச்சார்பின்றி நடைபெற வேண்டும் என்ற விருப்பம் அதிகாரத்தில் இருப்பவரிடம் இல்லாது விடத்து கடந்த காலங்களில் போன்று
இத்தகைய அநீதிகளும் தீர்விடக்காது போய்விடும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். இதற்கு உதாரணமாக எமது மாணவி வித்யாவின் படுகொலையை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அனைத்து ஊடகங்களும் அனைத்து தரப்பினரும் இந்த படுகொலையை கண்டித்து வன்மையான போராட்டங்களை முன்னெடுத்தனர். இருந்தும் ஒரு நாளிலேயே அந்த போராட்டம் முடிவடைந்தது எமக்கு கவலை அளிக்கின்றது. ஊடகங்கள் பொறுப்புணர்ந்து இப்போராட்டங்களை அதற்கு பிறகு வித்யாவுடைய செய்தியை முன்பக்கத்தில் போடுவது படிப்படியாக நாட்கள் செல்ல செல்ல குறைந்து கொண்டே போனது. இது அந்த அந்த செய்தி அந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவிக்காக குரல் கொடுத்த அனைவரும் அதை மறந்து தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். இதே நிலைமை இந்த இரு மாணவர்களுக்கும் ஏற்படும் என்ற சந்தேகம் நமக்கு இருக்கின்றது. இதைவிடவும் நாங்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய கோரிக்கைகளாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சட்ட பிரதிநிதிகளது முழுமையான பங்கு பெற்றுதலோடு பக்கச்சார்பற்ற விசாரணையை உறுதிப்படுத்த வேண்டும். கொலைகளை விபத்தாக காட்ட முனைந்தமைக்கான போலீசாரின் சட்டத்திற்கு முரணான முயற்சியை தேசிய போலீஸ் ஆணைக்குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும். மனித உரிமை ஆணைக்குழு உள்ளூர் சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளர்களை இவ்வழக்கின் நீதி விசாரணையை முழுமையாக அவதானிக்க வேண்டும். விசாரணைகள் காலதாமதமின்றி முடிவுறுத்தப்பட்டு ஒரு மாத காலத்திற்குள் குற்றம் இழைத்தவருக்கு எதிரான ஜாழ் மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இறந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு முழுமையான அரசால் வழங்கப்படும் இழப்பீடு அக்குடும்பத்தின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் மாதாந்த கொடுப்பனை வழங்கப்படும். அதாவது அம்மாணவனை பல்கலைக்கழகம் வரும் வரைக்கும் எவ்வளவு காசு செலவழிச்சு அந்த பெற்றோர்கள் படிப்பிச்சிருப்பாங்க. அதற்கு பிறகும் பல்கலைக்கழக காலம் முடிந்து அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து அதனூடாக அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் என நம்பியிருக்கார்கள். எனவே இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட தரப்பினர் பாதிக்கப்பட்ட இரு மாணவர்களையும் பட்டதாரிகளாக நினைத்து மாதாந்தம் அவர்களுக்கு இழப்பீட்டு தொகையை மாதாந்தம் அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். இதைவிடவும் இன்று நாங்கள் நடத்திய போராட்டம் 100% அகிம்சை வழியாகவும் அமைதியாக நடத்தினோம். ஆனால் எமக்கு உரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட நகரும் மாணவர்கள் கொந்தளிப்புடன் இருக்கிறார்கள் என்பதையும் மற்ற உரிய தரப்புக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உள்ளாகும் என்பதை தருணத்தை கூறிக்கொள்கின்றோம். இதைவிடவும்